அதுல இன்னும் ஒரு பகுதி தான் சகோதரர்களே நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு பத்தகி கொடுக்கிறது என்ற பெயர்ல அதிகமானவர்கள் ஷரியத்தில் தடுக்கப்பட்ட இந்த பத்தகி கொடுக்கிறது என்ற இந்த தொழிலை சகோதரர்களே அதிகமானவர்கள் செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, பத்தகி கொடுக்கிறதுன்னா என்ன? ஒரு வீட்டுடைய கடையுடைய அல்லது அதனுடைய சொந்தக்காரன் அந்த வீட்டுடைய பொறுமதி ஒரு 20 லட்சம் என்றா ஒருவருக்கு வாடகைக்கு கொடுக்கிறார். 20 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, மார்க்கம் சொல்லுது இப்படி செய்யறது கூடாது. ஏன் கூடாது? ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் கூடாது? கண்ணியமானவர்களே, இங்க 2 அக்ரிமெண்ட் நடக்குது. என்ன? முதலாவது இஜாரா, கூலிக்கு கொடுத்தல் என்ற அந்த தொழில் நடக்குது. இரண்டாவது மேல் மிச்சமாக ஒரு 20 லட்சம் ரூபாவை இவர் கொடுக்கிறார். இங்க ஒரு இங்க ஒரு தொழில் நடக்குது. இந்த 2 வகையும் ஒரே தொழில் ஜாயிண்ட் ஆகுறனால சேர்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தெளிவாக தடுத்திருக்கிறாங்க. நஹா அன் பைஅத்தைனி ஃபீ பைஅத்தி. ஒரு தொழில்ல 2 தொழில்கள் ஜாயிண்ட் ஆகுறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக தடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, மார்க்கம் 4 வகையில இதை கூடாது என்று சொல்லுது. தெளிவாக விளங்குவோம் சுருக்கமான நேரத்தில். முதலாவது, ஒரு அக்ரிமெண்ட்ல 2 தொழில்கள் நடக்குது, இது கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக தடுத்தாங்க. இரண்டாவது, இங்க அல் கரர் என்று சொல்லப்படக்கூடிய ஏமாற்றம் நடக்குது. ஏமாற்றம்டா, இவர் கொடுக்கிறாரு 20 லட்சம் ரூபாய், ரெண்டுக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. இந்த கொடுக்கக்கூடிய இந்த 20 லட்சம் ரூபாய் திரும்பி வருமா திரும்ப கிடைக்குமா என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, 2 பகுதியினரும் சில நேரத்தில் ஏமாற்றப்படலாம் என்ற கரல் இருப்பதனால மார்க்கம் இதை தடுக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, மார்க்கம் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம், கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக விளங்குவோம். இங்க வட்டியுடைய ஒரு தோற்றம் காணப்படுது. ஒரு பகுதியை கொடுத்து எனக்கு மேல் மிச்சமாக தாங்கன்னு கேட்காம கேட்கிறது. சொல்லுவாங்க மார்க்கத்தில் அத்தஹீல் இலர் ரிபா. வீட்டுடைய பொறுமதி 20 லட்சம் ரூபாய், நாங்கள் மேல் மிச்சமாக கொடுக்குறோம். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டு மேல் மிச்சமாக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம்டா, வட்டிக்கு தாங்கன்னு கேட்காம நாங்கள் கேட்குறோம். கண்ணியமானவர்களே, மார்க்கம் சொல்லுது இந்த விடயம் இதில் நடக்கிறதுனால இது பத்தக்கு கொடுக்கிறது தெளிவாக கூடாது. கண்ணியமானவர்களே, 4வது காரணம் என்ன தெரியுமா? இங்க சகோதரர்களே தெளிவாக விளங்குங்க. இங்க நிச்சயமாக இஜாராவும் நடக்குது, கூலியுக்கும் கிடைக்குது. அதே போல 20 லட்சம் ரூபாய் சல்லியும் கொடுக்கிறாரு. கண்ணியமானவர்களே, இங்க மிகப்பெரிய ஒரு அநியாயம் உள்ளால ஒளிஞ்சிருக்கு. என்னண்டா, இவருக்கு இந்த ஊட இந்த 20 லட்சம் ரூபாய் சல்லிய ஒரு வருஷத்தில் அல்லது 2 வருஷத்தில் திருப்பி கொடுக்க இயலாத நேரத்தில் அந்த வீட்டுடைய பொறுமதி கூடியிருக்கும். வீட்டுடைய பொறுமதி ஒரு 50 லட்சம் ரூபாவாக இருந்தா இப்போ கொடுக்க இயலாத நேரத்தில் காலப்போக்கில் இந்த வாடகைக்கு இருக்கக்கூடியவருக்கு அந்த வீடு சொந்தமான வீடாக மாறும். கண்ணியமானவர்களே, 50 லட்சம் ரூபாய் பொறுமதியான வீடு
20 லட்சம் ரூபாவுக்கு சொந்தமான வீடாக மாறுது. இது மிகப்பெரிய அநியாயம் சகோதரர்களே. இப்படியாப்பட்ட இந்த 4 மையப் பொருள்களையும் வைத்து மார்க்கம் இந்த பத்தைக்கு கொடுக்கிறதையோ எடுக்கிறதையோ முழுமையாக தடுத்து ஹராம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் எடுத்தெழுதியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்கள்,